ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 30-35 விழுக்காடு பிளாக் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கும் கச்சா எண்ணெய் பிரச்சனை ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சமாளிக்கிறோன்னா காரியம் நமக்கு பெருசு. இப்போ கூட சமீபத்தில் ஈரான் கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களை சுட்டுட்டு போன விஷயம்லாம் பார்க்குறோம். கவனிச்சிங்களா? அந்த மீனவர்கள் எல்லை தாண்டிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா உலகத்தில் அப்படி அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்து இந்த கடல் பகுதிகளில் இருக்கு. நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். ரஷ்யாட்டையும் வாங்குறோம். இப்படித்தான் நம்முடைய கொள்கை இருக்கு. இப்போ நேரடியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை என்றால் துருக்கியும் சவுதியும் வந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அப்படித்தான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. இப்போ பாகிஸ்தானோட நம்ம சண்டை போட்டால் இந்த 2 நாடுகளும் வரணும். ஆமாம். ஆனால் பல்வேறு ஒப்பந்தம் போட்ட நாடுகள் யாரும் அப்படி வரல. இல்லை. கரெக்ட். அதுதான் சிக்கல். அதாவது வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன்கிற என்ஜிஓவில் 2024 ஏப்ரல் மாதம் ஒரு கண்டெய்னரில் 100 டன் உணவை ஏற்றிக்கொண்டு உள்ளே போகிறாங்க. ஓகே. அப்பொழுது இஸ்ரேலுடைய இராணுவம் ஏவுகணை தாக்குதல் மூலமாக இந்த என்ஜிஓட வண்டியை தாக்கி 7 பேர் என்ஜிஓடைய தன்னார்வலர்கள் கொல்லப்படுறாங்க. இது வந்து ஒரு தவறுதலாக பிழையாக நடந்த விஷயம். இன்னைக்கு ஒரு பிழையா. ஆனால் அந்த என்ஜிஓவும் சரி, ஆஸ்திரேலிய அரசாங்கமும் சரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. எங்களுடைய வாகனத்தில் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்கிற WCங்கிற அந்த பேர் வந்து லோகோவா இருக்கு. அது எப்படி நீங்க ஏவுகணை தாக்குதல் தாக்குவீங்க? பாகிஸ்தானில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்ப அசீம் முனீர் அதிகாரத்துக்கு உச்சத்துக்கு போயிட்டார். இப்போ வந்து பாகிஸ்தானுடைய பிரதமரைக்கு சமமாக அசீம் முனீருடைய பதவி உயர்வு ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து சாதாரண ஒரு ராணுவ தளபதியாக உள்ள வந்தவர் இப்போ முப்படை தளபதியாக மாறி இன்னைக்கு சுப்ரீம் லீடராக மாறுறாரு. அவருடைய பதவி காலம் 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எப்படி போகுதுன்னா மீண்டும் பாகிஸ்தானில் ஒரு அதிபர் ராணுவ ஆட்சி. ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தி என்பது துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா இந்த ஒரு 3 நாடுகளும் ஒரு கூட்டாக இணைந்து செயல்பட போகிறாங்க. இந்த 3 நாடுகளின் மீது எந்த நாடு போர் தொடுத்தாலும் தாக்குதல் நடத்தினாலும் ஒரு 3 நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை வந்து மெக்காவில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு வங்கதேசமும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறாங்க. ஒரு 4 நாடுகள் கூட்டாக இயங்க போகிறோம், நாங்கள் எங்களுக்கு ஒன்றுனா இந்த 4 பேரும் வருவோம் அப்படிங்கிற டோனில் தான் அந்த ஒப்பந்தமே இருக்குது. குறிப்பாக இந்தியா நாம் நடுவில் இருக்கோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ் 2 பேரும் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம வங்கதேசத்து கூட அந்த அளவுக்கு நமக்கு மோதல் போக்கு கிடையாது, நட்புறவோடு இருக்கும். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சாதகமாக பாதகமாக ஒரு வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தை பற்றியும் இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கிற விஷயத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். இல்லை, பல்வேறு நாடுகள் பல்வேறு ஒப்பந்தங்களை போடுவது வழக்கம் தான். இப்போ இந்த சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள் ஒப்பந்தம் மட்டும் நமக்கு அச்சுறுத்தலா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ ஈரான், சீனா, ரஷ்யா 3 ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாரு. அது நமக்கு எப்பொழுதுமே நம்ம அச்சுறுத்தலா பார்க்கறது இல்லை. பல்வேறு நாடுகள் ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஐரோப்பாவில் நேட்டோங்கிற நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய 25 நாடுகள் ஒப்பந்தமாக இருக்கின்றன. ஆனால் சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தம் நமக்கு ஏன் அச்சுறுத்தலா அப்படிங்கிற கேள்வி வருது என்றால் இந்த 3 இஸ்லாமிய நாடுகள். ஒன்று இன்னும் சொல்லப்போனால் மொழி ரீதியாக கூட இது ஒரே நாடு இல்லை. துருக்கியில் துருக்கி மொழி, பாகிஸ்தானில் உருது, சவுதி அரேபியாவில் அரபிக் பேசக்கூடிய மொழி தான், நாடு தான். ஆனால் இந்த 3 நாடுகளும் சமீபத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற மெக்காவில் தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மெக்கா பேக்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தம். ஏன் நமக்கு அந்த ஒரு கேள்வி வருதுன்னா, அந்த ஒப்பந்தத்துடைய அந்த அப்ஜெக்டிவ் என்ன சொல்லப்படுதுன்னா, நாம் 3 பேரும் ஒன்று தான், நம்மில் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் மற்ற 2 பேரும் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்துடைய அப்ஜெக்டிவாக இருக்குது. இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும். ஏற்கனவே உலகத்தில் இஸ்லாமிய கூட்டமைப்புகள்லாம் இருக்கின்றன. ஓவர்சீஸ் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய உலக இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள்
ஒரு நேட்டோ மாதிரி வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் 1969 இதே சவுதி அரேபியா தான் அந்த OIC ஏற்படுத்தியது. ஆமாம், இந்த இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு ஏன் நடந்துச்சு? அதுக்குமே இஸ்ரேலுக்கு எதிரானது தான். ஆமாம், 1967 நடந்த யுத்தம், 1967ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் இந்த அரபு நாடுகளுக்கும் நடந்த யுத்தம் நடந்தது. ஜோர்டான், சவுதி அரேபியா, எகிப்து, சிரியா இவையெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலோடு சண்டை போட்டாங்க 1967. மொத்தமே 6 நாட்கள் தான் நடந்துச்சு யுத்தம். அது இஸ்ரேல் கை ஓங்கியது. அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தின நோக்கம் இருந்ததுன்னு சொல்லி ஏற்படுத்தினாங்க. இப்போ நீங்கள் அந்த OICன்னு சொல்லக்கூடிய இந்த ஓவர்சீஸ் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்புக்கும் இந்த 3 நாடுகள் இப்பொழுது இருக்கிற ஒப்பந்தத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஓகே, என்ன வேறுபாடு? அந்த OICன்னு சொல்லக்கூடிய கூட்டமைப்புடைய நோக்கம், அப்ஜெக்டிவ் என்னன்னா ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். நம்மளுடைய மத ரீதியான பிரச்சனைகளை பாதுகாக்க வேண்டும். மெக்கா, மதினா, ஜெருசலம் இந்த புனித நகரங்களுக்கு எந்த இடையூறும் வராமல் பாதுகாக்க வேண்டும். இப்போ மெக்காலேயோ மதினாலேயோ அல்லது ஜெருசலத்திலேயோ ஒரு நாடு தாக்கினால் இந்த 57 நாடுகளும் வர வேண்டும். அதுதான் அது முக்கிய அப்ஜெக்டிவ். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியாக இருக்காங்களோ அங்கே இந்த மைனாரிட்டி கஷ்டப்படுத்தப்பட்டால் நம்ம குரல் கொடுக்கணும். இதுதான் அந்த அப்ஜெக்டிவ். ஆனால் இவங்க போட்டிருக்கிறது அது சம்மந்தமானது இல்லை. இது முழுக்க பாதுகாப்பு சம்பந்தமானது. சரி, இப்போ துருக்கிக்கோ சவுதிக்கோ பாகிஸ்தானுக்கோ ஒரு நாடு அவர்கள் மேல் யுத்தம் நடத்தினால் மற்ற 2 நாடுகளும் வர வேண்டும். அதுதான், அதனால தான் இந்த கேள்வி வருது. ஆனால் அதே OIC உலகம் முழுவதும் மைனாரிட்டி பிரச்சனைகளையும் ஒன்றும் பெருசாக தலையிடலை, வாயவே திறக்கல. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பெரிய அளவில் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கல. அது ஒரு வலுவிழந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது என்கிற ஒன்று பார்வை. இப்போ ஈரான் சண்டை நடக்குது, ஈரான் அமெரிக்கா சண்டை நடக்குது. ஈரான் அந்த OICயில் உறுப்பு நாடு தான். ஆமாம், எந்த நாடுகள் போய் நின்றாங்க? எந்த நாடுமே நிக்கல. அப்போ இப்போ என்ன வர்றாங்கன்னா சவுதி அரேபியாவும் துருக்கியும் சேர்ந்து பாகிஸ்தானோடு இணைந்தது. இது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. என்ன காரணம்? இந்த 3 நாடுமே இராணுவ பலம் உள்ள நாடுகள் தான். ஆமாம், மாற்று கருத்து இல்லை. இது இந்தியாவுக்கு சிக்கல்னா இந்தியாவுக்கு சிக்கல்லாம் கிடையாது. ஏன் சிக்கல் இல்லை என்றால் நம்ம ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்கும். ஓகே, இந்த 3 நாடுகளும் ரஷ்யாவோடும் நெருக்கமாக இருக்கிறார்கள். இதே துருக்கி, இதே பாகிஸ்தான், இதே சவுதி அரேபியா ரஷ்யாவோடும் நெருக்கமாக இருக்காங்க. ஈரானோடும் பெரிய அளவில் முரண்படலை. சவுதி மட்டும்தான் இந்த பிரச்சனையில முரண்பட்டு நிற்கிறாங்க. இப்போ அதனால நமக்கு இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் அல்ல. ஓகே, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை ஏதாவது வந்தா துருக்கியோ அல்லது சவுதி அரேபியாவோ அதை எப்படி பார்ப்பாங்க? நீங்க இப்ப இன்னும் நெருக்கமா கேக்குறீங்க, இன்னும் நீங்க அதை சுருக்கி வர்றீங்க. இப்ப நேரடியா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை என்றால் துருக்கியும் சவுதியும் விடுமா அப்படிங்கிற கேள்வி. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படித்தான் அந்த ஒப்பந்தத்துல இருக்கு. இப்ப பாகிஸ்தானோட நம்ம சண்டை போட்டால் இந்த 2 நாடுகளும் வரணும். ஆமா, ஆனால் பல்வேறு ஒப்பந்தம் போட்ட நாடுகள் யாரும் அப்படி வரல, வந்தது இல்ல. கரெக்ட், அதுதான் சிக்கல். இப்ப வரல. ஒரு எப்படி போடுறாங்கன்னா, ஒரு இன்புக் ஒப்பந்தத்தில் இருக்கும், ஆனால் செயல்படுத்துறாங்களா அப்படிங்கிறது அது கேள்விக்குறி. இப்போ நான் கேட்குறேன், இப்போ துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ பிரச்சனை. இப்போ நேரடியாக வர்றேன். இப்போ சமீப காலமாக துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை நடக்குது. துருக்கியுடைய அதிபர் நேற்று ஒரு செய்தியை அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் இஸ்ரேலுடைய பாராளுமன்ற அமைச்சருக்கும் பிடிவாரண்ட், ரெட் அலர்ட் கிட்டத்தட்ட ஒரு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, துருக்கியிலிருந்து காசாவிற்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள் உணவுகள் அனுப்பினாங்க கடந்த காலங்களில். இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு, இந்த 2024-25 அந்த கப்பல்களை அந்த உணவுகளோடு 400க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸும் போனாங்க. அந்த உணவுகளை தடுத்து வாலண்டியர்ஸை கைது பண்ணி அவர்களை சிறையில் வைத்து அந்த கப்பலையும் சீஸ் பண்ணி அந்த வாலண்டியர்ஸை ரொம்ப மோசமாக நடத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது ஒரு சர்ச்சையாக மாறி இன்னைக்கு துருக்கியுடைய நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் அரசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பிடிவாரண்ட் கொடுங்க,
அது யார் சம்மந்தப்பட்டவங்க? பெஞ்சமின் நெதன்யாவும் அந்த இடாமர் அவர் தான், பெண் கபீர் தான். எப்படி போய் பிடிக்க போகிறாங்க? ஆனால் ஒரு இது கொடுத்துருக்காங்க, அவர்களை கைது பண்ணுங்கன்னு. இது கைது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு எவ்வளவு மன ரீதியாக இப்போ வந்து ஒரு 2 நாடுகளுக்கும் ஒரு பெரிய இஷ்யூ வருது உண்டு. இப்போ சில தினங்களுக்கு முன்பு துருக்கிக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாதுன்னு நெதன்யாஹூ சொன்னார். ஆமாம். ஏன்னா அது எங்களுக்கு பிரச்சனை. ஓகே. குறிப்பாக இந்த F-15 F-35 ஜெட்டு இந்த விமானங்களை எல்லாம் ட்ரம்ப் விற்பனை செய்ய போறார். ஆமாம். அவருக்கு இப்போ பண தேவை. காரணம் ஏற்கனவே இந்த போரில் சுமார் $57 பில்லியன் செலவு வச்சிருக்காங்க. ஒரு ஆதாயமும் கிடைக்கல அமெரிக்காவுக்கு. அப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இருக்கிற ஆயுதங்களை விற்பனை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்காரு ட்ரம்ப். அது எந்த நாடு கொடுக்குறாங்க? துருக்கிக்கு, சவுதி அரேபியாவுக்கு விற்கிறாங்க. சவுதி அரேபியா 55 F-35 வாங்குறாங்க. அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ துருக்கிக்கு வாங்க போறாங்க. ஆனா நெதன்யாஹூ தலைகீழா நிற்கிறாரு. விற்கக்கூடாது அவனுக்கு. ஏன்னா அவன் எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கான். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இப்போ துருக்கிக்கு அருகே இருக்கின்ற நாடு சிரியா. ஆமாம். லெபனானும் சிரியாவும் துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. அதுவும் குறிப்பா சிரியாவில் இருக்கின்ற அல்லப்போ அப்படிங்கிற ஒரு சிட்டி, அங்க வந்து இப்போ துருக்கி வந்து ஒரு அவர்களுடைய ராணுவ பேஸை ஏற்படுத்துறாங்க. எங்க சிரியால. துருக்கியுடைய ராணுவம் குவிக்கப்படுது. ஓகே. இஸ்ரேல் என்ன சொல்றான்? அந்த குவிக்கப்படுற ராணுவம் எங்களுக்காக குவிக்கப்பட்டு இருக்கு, அது எங்களுக்கு தான் ஆபத்து. இப்போ ஏற்கனவே சிரியாவை ஆட்சி செய்த முந்தைய ஆட்சியாளர் பஷர் அல் அசாத் ஈரானோட ஆதரவு இருந்தார். அவர் 2024 ஓடி போயிட்டார். ஓகே. அந்த கிளர்ச்சியாளர்கள், அந்த இப்போ ஆட்சி பண்றாங்கல்ல HDSங்கிற கிளர்ச்சியாளர்கள், அவருடைய இப்போ பிரசிடெண்டாக இருக்கக்கூடியவர் வந்து அகமது அல் ஷரா. ஓகே. அவருடைய ஆட்சி நடக்குது. அவங்க எல்லாமே அல்லப்போவை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் துருக்கிக்கு ஆதரவானவர். இப்போ துருக்கிக்கு ஆதரவான ஒரு ஆட்சி சிரியாவில் நடக்குது. இப்போ முன்னாடி ஈரானுக்கு ஆதரவான ஆட்சி இருந்தது. இப்போ இந்த துருக்கிக்கு ஆதரவான ஆட்சி இருக்கிறதுனால சிரியாவில் துருக்கியுடைய இராணுவம் குவிக்கப்படுகிறது. இந்த நேரம் பார்த்து ட்ரம்ப் துருக்கிக்கு வந்து இந்த போர் விமானங்களை விற்பனை செய்தால் அது யாருக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிற கேள்வி. இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப பயப்படுறாரு கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு அதுக்கு சொன்னது மாதிரியே இன்னைக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு செய்தி சொல்றேன். 2024 ஏப்ரல் 1 இந்த தேதியில ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது அப்பதான் காசாவுக்கும் அங்க இருக்கின்ற ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை ஆரம்பித்த சமயம். அப்போ வந்து நிறைய ரெஃப்யூஜிஸ், பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக குமிஞ்சாங்க. அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக சர்வதேச அளவில் இருக்கின்ற NGOs எல்லாம், ரெட் கிராஸ் எல்லாமே கொண்டு பண்ணாங்க. அது அந்த சமயத்தில் வந்தாங்க. இப்போ அலௌட் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்கிற ஒரு NGO. ஓகே. இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்கிற NGO அமெரிக்காவை சார்ந்தது தான். அது ஒரு செஃப் தான் அந்த NGO ஆரம்பித்தார். அவர் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப். அவர் எப்படின்னா உணவை தயாரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பது தான் அந்த NGOட நோக்கம். ஓகே. பல்வேறு இடங்களில் இப்போ வந்து இப்போ வந்து எர்த்கியூ நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புயல் பாதிக்கப்படுது. இப்போ வட அமெரிக்காவில் புயல் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் இந்த NGOs மூலமாக உணவு கொடுத்தாங்க. 2010 இந்த அமைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இதுவரை அவர்கள் 40 கோடி உணவு பொட்டலங்களை வழங்கியிருக்காங்க. இது அவங்க ரெக்கார்ட். அதாவது 15 வருஷத்தில். ஓகே. இந்த NGO, அதாவது வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்கிற NGOவில் 2024 ஏப்ரல் மாதம் ஒரு கண்டெய்னரில் 100 டன் உணவை ஏற்றிக்கொண்டு உள்ளே போகிறாங்க. ஓகே. அப்பொழுது இஸ்ரேலுடைய இராணுவம் ஏவுகணை தாக்குதல் மூலமாக இந்த NGOவோட வண்டியை தாக்கி 7 பேரும் NGOவுடைய தன்னார்வலர் கொல்லப்படுறாங்க. ஒருத்தர் அமெரிக்க குடிமகன், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய குடிமகன் அந்த பெண்மணி, மற்ற 3 பேர் வந்து போலந்துக்காரங்க. அந்த டிரைவர் மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்காரர். ஓகே. இது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு இன்வெஸ்டிகேஷன் 2 வருஷத்துக்கு மேலே நடந்து இஸ்ரேல் அரசாங்கம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இது வந்து எங்கள் இராணுவ வீரர்கள் மேல் தவறு இல்லை, இது வந்து ஒரு தவறுதலாக பிழையாக நடந்த விஷயம்னு இன்னைக்கு ஒரு பிழையா. ஆனால் அந்த NGOவும் சரி ஆஸ்திரேலிய அரசாங்கமும் சரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த உணவு பொட்டலங்களை கொண்டு போகும்போது, கண்டெய்னரை கொண்டு போகும்போது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு நாங்கள் எங்களுடைய வழித்தடங்கள், நாங்கள் என்ன கொண்டுட்டு போகிறோம்,
யாரெல்லாம் போகிறோங்கிற தகவலை முன்கூட்டியே தெரிவித்து விட்டு தான் சென்றோம். எங்களுடைய வாகனத்தில் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்கிற WCங்கிற அந்த பேர் வந்து லோகோவாக இருக்குது. அது எப்படி நீங்கள் ஏவுகணை தாக்குதல் தாக்குனீங்க? இஸ்ரேல் அரசாங்கம் இந்த தாக்குன 6 இராணுவ வீரர்களையும் கண்டனத்தை தெரிவித்ததோடு விட்டாங்களாம். அதாவது வார்னிங், நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, ஓகே, இது வந்து ஒரு எரர், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மெமோ கொடுத்தாங்களாம். ஓகே. இது இன்னைக்கு நேற்று ஆஸ்திரேலியாவுடைய வெளியுறவு அமைச்சர் பேர் பென்னி குயிக்னு நினைக்கிறேன், பென்னிக் அவங்க பென்னி வாங், அந்த 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 லேடி மினிஸ்டர் பென்னி வாங், அவங்க நேற்று பேசுகிறாங்க மீடியாவில், எல்லா உலகம் முழுவதும் மக்கள் பார்க்குறாங்க. இன்னைக்கு நேற்று முந்தானத்தை பேசுகிறாங்க. இன்னைக்கு உலக மனித உரிமை நாள் அவங்க சொல்கிறாங்க. அவங்க பேசுகிற நாள் அன்று உலக மனித உரிமை நாள். ஆனால் இந்த மனித உரிமை நாள் அன்று இஸ்ரேலிய அரசாங்கம் எங்களுடைய தன்னார்வலரான அந்த பெண்ணு, எங்கள் நாட்டை சார்ந்த குடிமகள் கொல்லப்பட்டிருக்காங்க, அது தவறுதலாக நடந்தது, எங்கள் இராணுவ வீரர்கள் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு அரசு சொல்லுகிறது, இஸ்ரேல் அரசாங்கம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆஸ்திரேலியா மக்களுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் கொடுக்குது. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, சர்வசாதாரணங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இதே இந்த பெண் கவிர் இருக்காருல்ல, இடாமர் பெண் கவிர், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார், தினம் தினம் பாலஸ்தீன மக்கள் ஒரு 30 பேராவது கொல்லப்படவில்லை என்றால் அது சரியான நகர்வு அல்லன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. குறைந்தது 30லேருந்து 40 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படணும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை, ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை, பேச்சுவார்த்தை நடக்கலை, பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஈரானை ஒன்றுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட இனி அந்த போரை கொண்டு போக முடியுமான்னு தெரியல, அது ஒரு சிக்கல். ஹார்மோஸ் மூடப்பட்டு விட்டது. ஹார்மோஸ் தான் மூடப்பட்டு விட்டது என்றால் செங்கடலில் இருக்கின்ற அந்த பெண்டும் மூடப்பட்டு விட்டது. அப்போ செங்கடலில் இருக்கின்ற பாப்பியல் மண்டேப்புங்கிற ஒரு ஜலசந்தி ஹார்மோஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, ஹார்மோஸ் வந்து ஒமானுக்கும் ஈரானுக்கு நடுவில் இருக்கு. அது வந்து தனி ஜலசந்தி, அது வந்து நேரடியாக அரேபியன் ஓஷனுக்குள்ள வருது. இந்த பக்கம் ஒரு ஜலசந்தி செங்கடல்ல கனெக்ட் ஆகுது. மத்திய தர கடலுக்கும் செங்கடலை இணைக்கின்ற பகுதி இது. கிட்டத்தட்ட வந்து ஆப்பிரிக்காவையும் ஏமானையும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி. அதில் ஒரு பெண்ட் இருக்கு, அதுக்கு பேர் பாப்பல் மண்டேப்னு. அது செங்கடல், அது வழியாக வந்தால் சூயஸ் கால்வாய்க்கு வரணும். ஆமாம், அதை முழுக்க கட்டுப்பாடு வைத்திருப்பது ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ எப்படி நீங்கள் அதை சரி பண்ணுவீங்க? ஒரு பக்கம் இவங்க பிரச்சனை, ஒரு பக்கம் இப்போ இவங்க பிரச்சனை. கிட்டத்தட்ட எப்படி போச்சுன்னா, பெரும்பான்மையான கப்பல் போக்குவரத்து முடங்கி இருக்கு. 35% கப்பல் போக்குவரத்து உலக அளவில் முடங்கி போச்சு. ஓகே, ஹவுதிகள் முடக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதனால இப்போ அமெரிக்காவுக்கு இன்னும் தலைவலி தான். இதுக்கப்புறம் இன்னொரு தலைவலி இப்போ வந்து துருக்கி வந்து ஒரு பக்கம் அந்த ரெட்டை இது கொடுக்குறாங்க, இஸ்ரேலிய பிரதமருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் சிரியாவில் வந்து ஆயுதங்களை குவிக்கிறாங்க. இப்போ யாருக்கு அச்சுறுத்தல்? நிச்சயமா மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. இதுதான் இப்போ உள்ள சூழல். பொருளாதாரமும் இங்கே இந்த பக்கம் ஒரு பக்கம் பாதிக்கப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 நாடுகள் இணைப்பு, இன்னொரு நாடு சேர்றாங்க, இப்படி ஒவ்வொரு சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட எப்படி வர்றாங்கன்னா, இந்த யாரெல்லாம் இராணுவ ரீதியாக உதவி செய்கின்ற நாடுகள் மட்டும் இப்போ இணைகிறாங்க. இன்னும் கூட பங்களாதேஷை இணைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் 3 இருக்குல்ல, அந்த 3ோடு இன்னும் பிற நாடுகளை இணைக்கணுமா, நம்ம மட்டுமே போதுமாங்கிற பேச்சுவார்த்தையும் போகுது. ஏன்னா இந்த 3 நாடுகளும் இராணுவ ரீதியாகவும் கொஞ்சம் பலம் வாய்ந்த நாடுகளாக இருக்கின்றன. இந்த 3 நாடுகளும் சேர்ந்தால் இராணுவத்தை, ஒருவேளை நான் என்ன கேட்குறேன், இப்போ நீ இந்த நம்ம பேசுகிறோம் இந்த பாகிஸ்தான் பிரச்சனைக்கு இந்தியாவுக்கு நடந்தால் மற்ற நாடு வருமானு. இப்போ துருக்கியில் பாகிஸ்தான் இராணுவம் வந்து இறங்குமா, இந்த கேள்வி வருது இல்லை? நடைமுறை சிக்கல் என்ன நடைமுறை ஒருவேளை வந்து விட்டால் ஏன்னா பாகிஸ்தான் இப்போ பாருங்கள், பாகிஸ்தானில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அசீம் முனீர் அதிகாரத்துக்கு உச்சத்துக்கு போயிட்டார். ஆமாம், இப்போ வந்து பாகிஸ்தானுடைய பிரதமரைக்கு சமமாக அசீம் முனீருடைய பதவி உயர்வு ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து சாதாரண ஒரு இராணுவ தளபதியாக உள்ள வந்தவர் இப்போ முப்படை தளபதியாக மாறி இன்னைக்கு சுப்ரீம் லீடராக மாறுறாரு. அவருடைய பதவி காலம் 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது எப்படி போகுதுன்னா, மீண்டும் பாகிஸ்தானில் ஒரு அதிபர் இராணுவ ஆட்சி. ஏன்னா இம்ரான் கானை வந்து முடிச்சுட்டாங்க.
இம்ரான் கான் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவருடைய டெட் எண்டுக்கு வந்துட்டார். மருத்துவ ரீதியாக அட்மிட் ஆனார், திருப்பி ஜெயிலில் போட்டாங்க. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான சர்ச்சைகள் வந்தது, இருக்கிறாரு. இனி அவர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தா அந்த ஷபாஸ் ஷெரீஃபுடைய நிலைமை எப்படின்னா, அவர் தான் இவரை நியமிச்சார், ஆனால் அசீம் முனீருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு மாறிட்டு வர்றார். இப்போ இராணுவ புரட்சி ஏற்படுது. இப்போ பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி வந்தால், அதே மாதிரி துருக்கியில் கிட்டத்தட்ட அவருடைய ஒற்றை தலைமை தான் போயிடுச்சு. சவுதி மன்னராட்சி. அப்போ இது வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகுதாங்கிற ஒரு பார்வை பார்க்கப்படும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பங்களாதேஷ் உள்ள வந்துச்சுன்னா, பங்களாதேஷும் இராணுவ ஆட்சிக்கு வருது தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல்லாம் இருக்கிறது. இது இன்னும் நெருக்கடியை உலகத்துக்கு கொடுக்கும். ஓகே, ஆமா, உலகத்துக்கு தாண்டி இந்தியாவுக்கு நெருக்கடி எதுவும் கூட வருவது? நம்ம ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கோங்க. அதாவது நமக்கு அமெரிக்காவுக்கும் வேணும், ரஷ்யாவும் வேணும், ஆமா, ஈரானும் வேணும், இஸ்ரேலும் வேணும்னு நினைக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இஸ்ரேலோட எப்படி உறவா இருக்கிறோமோ அப்படித்தான் ஈரானோட இருக்கும். ஆமா, அமெரிக்காவோட எப்படி இருக்குமோ அப்படித்தான் ரஷ்யாவோட இருக்கும். நமக்கு 100% வரி விதித்தாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் சீனாவோடு பெருசாக நம்ம முரண்படலை. அதனால தான் நம்ம ரஷ்யாவை கையில் வச்சுட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு விதமாக சகித்து கொண்டு இருக்கோம், ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணுறோம். யாரோடும் முரண்படலை, யாரோடும் ஒரு போர் மனப்பான்மைக்கு போகலை. முடிந்த அளவு டிப்ளமேட்டிக்காக காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசுங்கிற அந்த கான்செப்ட்ல தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இருக்குது. இப்போ வீரியத்தை நம்ம வந்து காமிக்கல, நம்ம வீரியமாக செயல்பட வேண்டிய தேவை இல்லை என்று நம்ம நினைக்கிறோம், காரியமாக செயல்படணும்னு நினைக்கிறோம். அதனால தான் இன்ன வரைக்கும் பெட்ரோல் பிரச்சனையை சமாளிக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு வந்து 30-35 விழுக்காடு பிளாக் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கும் கச்சா எண்ணெய் பிரச்சனை ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சமாளிக்கிறோம்னா காரியம் நமக்கு பெருசு. நமக்கு ரஷ்யாவையும் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் அமெரிக்காட்டையும் நம்ம சுமூகமாக போகணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். அதனால முடிந்த அளவுக்கு நமக்கு சிக்கல் இல்லை, குறைவு. இன்னைக்கு நிலைமைக்கு குறைவு. இப்போ கூட சமீபத்தில் ஈரான் கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களை சுட்டுட்டு போன விஷயம்லாம் பார்க்குறோம். கவனிச்சிங்களா? அந்த மீனவர்கள் எல்லை தாண்டிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா உலகத்தில் அப்படி அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்து இந்த கடல் பகுதிகளில் இருக்கு. இப்போ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோம், ஆனால் உக்ரைனோட நம்ம எந்த பிரச்சனையும் பண்றதில்ல. உக்ரைனோடவும் தொடர்புல தான் இருக்கும், ஆனால் ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோம். அமெரிக்கா கச்சா எண்ணெய் ரஷ்யாவோட வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனால் நம்ம அமெரிக்காட்டையும் வாங்குறோம், ரஷ்யாட்டையும் வாங்குறோம். இப்படித்தான் நம்முடைய கொள்கை இருக்கிறது. ரொம்ப நன்றி ஹலீம் சார். குறிப்பாக துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அந்த அணி சேர்க்கை என்பது எந்த விதத்திலையும் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையாது, பங்களாதேஷுமே சேர்ந்தாலுமே எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் கிடையாது அப்படின்னு சொல்லி சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் எனக்கு பேசியமைக்கு நன்றி ஹலீம் சார்.